பொதுவாக நம்ம எல்லாருமே தேட்டரில் உக்காந்துட்டு படம் பார்க்குறப்போ அப்பப்போ நம்மளுடைய ஃபோனை எடுத்து ஃபோனை நோண்டுறது, அதில் வரக்கூடிய மெசேஜஸ் பார்க்குறது, அப்புறமா வேறு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது, யோசிக்கிறது, இதெல்லாமே வந்து ஜென்ரலாக நடக்கும். இதெல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் நம்மளை வந்து வேறு விஷயத்தை பற்றி யோசிக்க விடாமல் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த பட்டியலில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கின்ற இந்த தொடரும் படமும் சேரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய 3 முக்கியமான பில்லர்ஸ் எது தெரியுமா? நம்பர் 1 இந்த படத்தினுடைய ஹீரோ நம்மளுடைய மோகன்லால் சார் அவர்கள் தான், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்புறமா நம்பர் 2 முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது வில்லன் கதாபாத்திரம், வில்லனாக நடிச்சிருக்கின்ற பிரகாஷ் வர்மா அவர்கள் வந்து இந்த படத்தில் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்பவே, அதாவது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து நமக்குள்ளேயே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி அவ்வளவு ஒரு மிரட்டிருக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து மிரட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா 3வது முக்கியமான விஷயம் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா இந்த படத்தினுடைய மையக்கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக எல்லா படங்களிலும் எத்தனையோ படங்களில் இந்த மாதிரியான ஒரு இந்த மையக்கதையை வச்சுக்கிட்டு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தினுடைய மையக்கதை வந்து எத்தனையோ படங்களில் இருந்திருந்தாலும் இந்த மையக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே மூலமாக அது சொல்லியிருக்கின்ற விதம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமே. அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங், அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம பார்க்குறப்போ இது நார்மலான படம் தானே, நார்மலாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும், இந்த சீன்ஸ் வந்து தேவையில்லை, இந்த சீன் வந்து இந்த படத்தில் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்குறப்போ படத்தில் வந்து நமக்கு அடுத்தடுத்த சீன் நம்ம பார்க்குறப்போ தான் நமக்கு தெரிய வரும், ஓ இந்த சீன் இந்த விஷயத்துக்காக காட்டப்பட்டது, இந்த சீன் இந்த காரணத்துக்காக அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கே புரியும். அந்த அளவிற்கு செகண்ட் ஆஃப் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம வந்து வேறு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கோ அல்லது எடுத்து ஃபோனை நோண்டுறதுக்கு இது எதுக்குமே வந்து நமக்கு டைம் இருக்காது. அவ்வளவு எங்கேஜிங்காக இந்த கேள்விக்கான பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, என்னவாக இருக்கோ, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு கேள்வி வந்து நம்முடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த கேள்விக்கான பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, சொல்லாமலே போயிடுவாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் தான் அந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் தான் அது இருக்கும். ஆனால் அப்போ வந்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆமாம் இல்லை இந்த மாதிரி சமூகத்தில் இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு அழகாக, எவ்வளவு ஒரு யூனிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு இந்த படத்தினுடைய இயக்குனர் மேலே நமக்கு ரொம்ப மரியாதை உண்டாகும். அந்த அளவிற்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இந்த படம் வந்து கண்டிப்பாக குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொடரும் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு மீனிங் வந்து தமிழில் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மலையாளத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடரும்னா டு பி கண்டினியூட் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக நான் வந்து நிறைய, அதாவது படங்கள், எல்லா படங்களுமே போய் பார்த்து அந்த படத்தினுடைய விமர்சனத்தையோ அல்லது ரிவ்யூ வந்து கொடுக்க மாட்டேன். ஒரு செகண்டரி கண்டென்ட்டாக இந்த யூடியூப் சேனலில் நான் படங்களை பற்றி, சினிமா சம்பந்தமான விஷயங்கள் பற்றி நான் பகிர்ந்துக்குவேன். எனக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள், சினிமா சார்ந்த சில விஷயங்களை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துக்குவேன். அந்த பட்டியலில் இந்த தொடரும் படமும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போய் பார்த்தேன். உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சினிமா லவர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் எல்லாம் உங்களால் வேறு விஷயத்தை பற்றி யோசிக்கவே விடாது. அந்த அளவிற்கு ஸ்க்ரீன் பிளே மூலமாக
டைரக்டர் வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோகன்லால் அவர்களுடைய நடிப்பு, அப்புறமா சோபனா மேம் அவங்களுடைய அவங்க வந்து அவங்க எல்லாம் பழைய நடிகர்கள், அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த பேர் அவங்களுக்கும் அந்த மோகன்லால் அவர்களுக்கும் நடுவில் அந்த கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அவங்க ஜோடியாக பழைய காலத்து படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க, நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் அவங்களுடைய அந்த ஜோடி வந்து அவங்களுடைய அந்த பேர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக சூப்பராக மேட்ச் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தோழர்களே, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே.